முருக ரகசியம் 4 ராசிகளுக்கு கோடீஸ்வர யோகத்தை தருகிறது அப்படிங்கிறதாங்க உண்மை. என்ன மாதிரி கோடீஸ்வர யோகத்தை தருகிறது அப்படின்னு முருகப்பெருமானே சொன்ன ரகசியங்க. சொல்வதும் முருகனே, செய்வதும் முருகனே. ஏன் இந்த முருகன் அப்படிங்கிற டாபிக் எடுத்தேன் அப்படின்னா, வாழ்க்கையை 2025 கலியுக காலத்தில் நாம் நகர்த்துவதற்கு கண்டிப்பா ஏதான ஒரு இறை சக்திங்கிறது தேவைங்க. இன்னைக்கு கிரகங்களின் அமைப்புகள் எப்படி இருந்தாலுமே இறை சக்தி அப்படிங்கிறது நம்மளை சுத்தி இருந்தது அப்படின்னா எதையும் சாதிக்கும் வல்லமை நமக்கு வந்துரும்னு சொல்லலாம். அப்பேற்பட்ட வல்லமையை கொடுக்கக்கூடிய ஒரு ரகசியம் அப்படிங்கிறது இந்த வீடியோல சொல்றேன். இந்த வீடியோவை கவனமா பாருங்க. கண்டிப்பா இது உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். இதை மற்ற ராசிக்காரர்களுக்கும் கண்டிப்பா ஃபார்வர்ட் பண்ணுங்க. அது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். முருகர் அப்படிங்கிறது யாரு அப்படிங்கிறத நான் டீட்டெயிலாக ஒரு காணொலியே போட்டிருக்கேன். அதை பாருங்க. முருகப்பெருமானை நம்பிய ஒவ்வொருவருக்கும் இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையும், பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையும், உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் சரியா போகுது அப்படிங்கிறது தான் உண்மை. இப்ப கிரகங்களின் சுழற்சியை வைத்து பார்க்கும்போது நாம் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டிய ராசி ரிஷபராசி. இந்த ரிஷபராசிக்கு கிரகங்களுடைய அமைப்பு மார்ச் 1ஆம் தேதி 2025 மிக டஃபா இருக்கு. காரணம், குரு லக்னத்துல இருக்கார். அதே மாதிரி சனி பகவான் உங்களுடைய 10ஆம் வீட்டில் இருக்கிறார். ஸோ இதெல்லாம் என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்காது. அதே மாதிரி உங்களுடைய 5ஆம் வீட்டில் கேது. இப்படி இருக்கும்போது நீங்க எதிர்பார்த்த ஒரு வாழ்க்கையை பரிபூரணமா வாழவே முடியாது. ஆசைப்பட்டுட்டே இருப்பீங்க, ஆனா நடக்கவே நடக்காது. பணமும் சரி, குடும்ப சூழ்நிலையும் சரி உங்களை அடுத்த கட்ட நகர்வுக்கு கொண்டு போயிடும். ஒரு தெளிவான முடிவு எடுக்க முடியாது. ஆத்துல ஒரு கால், சேத்துல ஒரு கால் அப்படிங்கிற மாதிரி குழப்பிக்கிட்டே இருப்பீங்க. உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் வேணும். ஒரு விஷயம் தான் சார் செய்ய முடியும். அந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் எனக்கு பலன் கிடைக்கணும் அப்படின்னா, ரிஷபராசிக்காரர்கள் கந்த சஷ்டி கவசம் படிச்சாலே போதும். உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனையும் ஒரு ஒரு நிமிஷமும் சரியா போயிடும். பிரச்சனைங்கிறது திருப்பி தலையெடுக்காத அளவுக்கு வாழ்க்கை சுமூகமாக மாறிவிடும். 2வது ராசி சிம்ம ராசி. சிம்மத்துக்கு 10ல குரு பகவான், கண்டக சனி. வாழ்வா சாவாங்கிற போராட்டமா இருக்கும். குடும்ப வாழ்க்கையும் சரி, பணமும் சரி உங்களை கழுத்து நெரிச்சிடும். அதாவது வீட்டிலேருந்து எடுத்துட்டு வந்து இருக்கக்கூடிய அரிசி பருப்பை வச்சு எவ்வளவு நாள் ஓட்ட முடியும்? மாசத்தின் கடைசி நாட்கள் எவ்வளவு பெரிய படிப்பு படித்திருந்தாலும் பிச்சைக்காரனுக்கு ஈக்குவலான ஒரு ஸ்டேஜை கொண்டு போய் விட்டுரும். ஸோ உங்களுக்கு ஒரு தெளிவும் ஒரு தன்னம்பிக்கையும் கொடுக்கக்கூடிய இந்த முருகர் ரகசியத்தில் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க கண்டிப்பா உங்களுக்கு நியரஸ்டா இருக்கக்கூடிய எந்த ஒரு முருகன் கோவிலுக்கும் சென்று முருகப்பெருமானை வணங்கி நீங்க என்ன செய்யணும்னா, கந்த சஷ்டி கவசத்தை நல்லா ஞாபகத்தை வச்சுக்கோங்க. கந்த சஷ்டி கவசத்தை நீங்க தலைகீழா சொன்னாலும் பரவாயில்ல, மனசார சொல்லுங்க. அந்த சொல்லக்கூடிய 21 நிமிடங்களும் எதையும் சிந்திக்கவே கூடாது. சிந்திக்காம சொல்லிட்டு வந்து பாருங்க. கண்டிப்பா சொல்றேன், சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஒரு பெரிய சேஞ்ச் கிடைக்கும். முருகன் சன்னதி செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரையெல்லாம் இருந்தா ரொம்ப ரொம்ப டாப். அதே மாதிரி குரு ஓரையில செஞ்சாலும் ரொம்ப பெட்டரா இருக்கும். 3வது ராசி விருச்சிக ராசி. உள்ளுக்குள்ள ஒரு பயம், ஒரு தெளிவான இது இருக்காது. அதாவது சந்திரனுடைய ஆட்கொணர்வு இருக்கிறதுனால எதை எந்த சைடு செய்யலாம், இதை இப்படி செய்யலாமா, அதை அப்படி செய்யலாமா, அது பிரச்சனை ஆயிடுமா, இது பிரச்சனை ஆயிடுமான்னு உள்ளுக்குள்ள ஒரு பயம் ஏற்படுது பாருங்க. அந்த பயம் தோல்வியை கொடுத்த அளவுக்கு ஒரு கோழைத்தனமான வாழ்க்கையை உருவாக்கிவிடும். ஸோ இதுலேருந்து நம்ம வெளில வரணும். இந்த மாதிரி பிரச்சனைகள் நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது அப்படின்னா, சிக்கல்ல போய் மாட்டிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, வேல்மாறல். நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க விருச்சிக ராசினியர்களே, வேல்மாறலை மட்டும் நீங்க ஒரு நாள் உட்காந்து படிச்சு பாருங்களேன். உங்களுடைய எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் சரி, உங்களுக்கு உடல் ரீதியான பிரச்சனை, அலுவலக ரீதியான பிரச்சனை, பணம் ரீதியான பிரச்சனை, ஆசைப்பட்ட பிரச்சனை, எல்லா பிரச்சனையும் இந்த வேல்மாறலில் முடிவுற்றுவிடும் அப்படிங்கிறது தான் உண்மை.
4வது ராசி முக்கியமான ராசி கும்ப ராசி. கும்ப ராசிக்கு ஜென்ம சனி. அதே மாதிரி உங்களுடைய 2ஆம் இடம் தொழில் வாக்குஸ்தானத்துல ராகு, 8ல கேது. ஸோ நீங்க எவ்வளவு நிம்மதியா இருந்தாலும் அது அந்த நிம்மதி பரிபூர்ணமா இருக்காது. ஒரு 10 நிமிஷம் நிம்மதியா இருப்பீங்க, அடுத்த 5 நிமிஷத்துல பிரச்சனை வந்துடும். உடல் பிரச்சனை, வேலையில பிரச்சனை, ஏதோ ஒரு விஷயத்துல பிரச்சனைன்னு இருப்பீங்களே தவிர, குடும்ப உறவுகளை இழந்து விட்டு வாழ்க்கையை தனி மரமாக இருக்கக்கூடிய கும்பராசினியர்களே, வாழ்க்கை உங்களுக்காக வாழ்க்கையை வாழ நீங்க செய்ய வேண்டிய முருகர் பரிகாரம் வேல்மாறல் தாங்க. இந்த வேல்மாறலை நீங்க ஒவ்வொரு நாளுமே சொல்லிட்டு வாங்க. ஜென்ம சனி முடியக்கூடிய மார்ச் 29 வரைக்கும் செஞ்சுட்டு வாங்க. லேடிஸ்க்கு என்ன மாதிரி பிரச்சனை, என்ன மாதிரி பயம் இருந்தாலும் சரி, கும்பராசி நேர்கள் கண்டிப்பா சந்தோஷமா இருக்கத கண்கூட பார்க்கலாம். இதை 4 ராசிகளுக்கும் சொல்வதும் முருகன், செய்வதும் முருகன். இந்த வீடியோவை நான் பேசினாம எடுத்துக்காதீங்க. முருகனே சொன்ன மாதிரி செய்யுங்க. முருகனே உங்க கூட இருந்து பிரச்சனையை சரி பண்ணி விடுவார். கண்டிப்பா சொல்றேன். இது முருகர் உங்களுக்கு உதவக்கூடிய காலகட்டம். முருகனை நம்புங்கள், நல்லது நடக்கும். இதை உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஜாதகம் பார்க்கணும், கன்சல்டேஷன் பண்ண நம்பருக்கு கால் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.